இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, பற்றுறுதியோடு வாழ்வில் எந்த தடைகள் வந்தாலும் முன்னோக்கி செல்ல பற்றுறுதி ஒரு மனிதனை நிலைநிறுத்துகிறது என்று இன்று தனது சீடர்களை இறைப்பணிக்காக அனுப்புகிற பொழுது இறைவன் அவர்களை தேற்றுகின்றார். வெறும் அழைத்தலை பெற்றவர்கள் மட்டுமல்ல, அனைவருமே பற்றுறுதியோடு நிலைத்திருந்து வாழ்க்கையிலே வெற்றி வாகையை சூடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவினை இறைவன் என்று சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிலையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒரு குறிக்கோளோடு செயல்படுகிற பொழுது பொதுவாக தடைகள் வருவது இயல்பு. அந்த கணத்தில் ஆழமான பற்றுறுதி இல்லை என்றால் நாம் தொடர்ந்து நமது வாழ்வை செயலாக்கப்படுத்த முடியாது. ஒரு இடத்துல ஸ்தம்பித்து போய்விடுவோம். அப்படி நேரத்தில் பற்றுறுதி ஆழமாக தேவை என்பதை கடவுள் என்று சொல்லித் தருகிறார். தம் சீடர்களை இருவராக பல ஊர்களுக்கு பணியாற்றி அனுப்பிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் கூறுகிறார், உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறுகிற பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். மார்க்கு 6:11 தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனம் ஒரு இறைப்பணியாளனுக்கு இருக்க வேண்டிய ஆழமான பற்றுறுதியை வெளிப்படுத்துகிறது. அதாவது, நாங்கள் செய்யும் இறைப்பணி நாங்கள் வேலையில்லாமல் வெட்டித்தனமாக செய்யும் செயல் அல்ல, பொழுதுபோக்கிற்காக செய்யும் பணியும் அல்ல. மாறாக எவ்வளவு சொந்த வேலை இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறை தட்டத்திற்கு இணங்கி பல நலம் வாழ பிறர் நலத்தோடு செயலாற்றுகிற பணி என்கிற வண்ணம் தூசியை உதறிவிடுங்கள் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு எதிராக அவர் சொல்லவில்லை. எந்த தடைகள் வந்தாலும் எங்கள் பணியில் பற்றுறுதியோடு நாங்கள் செயல்பட போகிறோம் என்ற உறுதிப்பாட்டை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு மேன்மையை இறைவன் என்று சொல்லித் தருகிறார். நாங்கள் பற்றுறுதியோடு பணியாற்றுகிற பொழுது நீங்கள் எங்களை ஏற்காவிட்டாலும் தொடர்ந்து தளர்ச்சி அடையாமல் பணியாற்றுவோம் என்ற மனப்பாங்கை வெளிப்படுத்துவதே இயேசு தன் சீடர்களுக்கு அப்படி சொல்லித் தருகிறார். நமது தீர்க்கமான முடிவுகளை முறியடிக்க எந்த சக்தியையும் நாம் நம்மேல் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் சுயமரியாதை இழந்த மனிதர்களாகிடுவோம் என்று கடவுள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பற்றுறுதி கொண்டவர். இதற்கு சிறந்த உதாரணம் மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே 27-33 வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு தனக்கு நேர போகும் சிலுவை சாவை பற்றி சீடர்களுக்கு முதலில் அறிக்கையிடுகிறார். அந்த நேரத்தில் பேதுரு இயேசுவை பார்த்து, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் கடவுளுக்குரியவற்றை பற்றி எண்ணாமல் மனிதருக்குரிய செயல்களை பற்றி எண்ணுகிறாய் என்று பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். இயேசு தனது இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியது பற்றுறுதியோடு தான். முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள் என்று நமது முன்னோர்கள் சொன்னது போல இதை ஆண்டவர் அழகாக வார்த்தையில் சொல்லி இருக்கிறார். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்று லூக்கா 9:62 சொல்லுகிறது. எனவே இறைப்பணியாளர் திட்டம் என்பது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பற்றுறுதியோடு வாழ்வது. இது இறைப்பணியாளர்களுக்கு மட்டும் சொல்லப்படும் அறிவுரை அல்ல. அன்புமிக்கவர்களே, வாழ்வில் உன்னதமான குறிக்கோள்களை வைத்து வாழ துடிக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய அறிவுரை என்பதை என்று கடவுள் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த பற்றுறுதி இல்லாமதான் நாம் நிறைய நேரத்துல சோர்ந்து பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் வீழ்ந்து போய் விடுகிறோம். எனவே குடும்பமாக இருந்தாலும் சரி, இறைப்பணியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த தடைகளை பற்றுறுதியோடு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கடந்து செல்வதுதான் வாழ்க்கையின் யதார்த்த உண்மை என்று கடவுள் சொல்லித் தருகிறார். அதை ஆழமாக புரிந்து கொள்ளுவோம். இறைவனின் ஆசீர் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, வாழ்வில் வேதனைகளும் சோதனைகளும் சூழ்ச்சிகளும் எங்களை தழுவிக்கொண்டாலும் பற்றுறுதியோடு வாழ ஆழமான ஆசீரை எங்களுக்கு தந்தருள உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.